வணக்கம். நீலி பேய் உண்மையா இல்ல புராணமா? பாத்துடலாம் வாங்க. ஒரு பெண் காதலிச்ச மனுஷனாலேயே கொடூரமா கொலை செய்யப்படுறா. இறந்த பிறகும் கூட அவளோட கோபம் கொஞ்சம் கூட அடங்கவே இல்ல. மீண்டும் திரும்பி வந்து தன்னை ஏமாத்துனவன மட்டும் இல்லாம அவனுக்கு யாரெல்லாம் துணை நின்னாங்களோ எல்லாத்தையுமே சேர்த்து பழியும் வாங்குறா. இந்த கதையைத்தான் தமிழ்நாட்டுல பழையனூர் நீலின்னு பல நூறு வருஷமா சொல்லிட்டு வராங்க. ஆனா இந்த கதைக்கு பின்னாடி என்னதான் நடந்தது? ஏன் அவளை கொன்றான்? ஏன் அவள் திருப்பி வந்தாள்னு பல பேர் நம்புறாங்க. வாங்க இந்த கதையை முழுசா பார்ப்போம். யார் அந்த நீலின்னு சொல்ற இந்த கதைக்கு பல பதிப்புகள் இருக்குது. ஆனா எல்லாமே ஒரே வெர்ஷன் மாதிரி இருக்காது. அதிகம் சொல்லப்படும் நாட்டுப்புற கதையின்படி நீலி அழகான நல்ல குணம் கொண்ட ஒரு அமைதியான பெண். ஒரு பணக்கார வணிகன் அவளை காதலிக்கிறான். அவளை திருமணமும் செய்து கொள்கிறான். ஆரம்பத்துல எல்லாமே சந்தோஷமா நல்ல முறையில தான் போயிட்டு இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுதான் எல்லாமே வேற மாதிரி மாற ஆரம்பிச்சது. ஆமாங்க, அந்த வணிகனுக்கு இன்னொரு பெண் மீது ஆசை வந்துச்சு. நீலி உயிரோட இருந்தா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவன் நினைச்சான். அதனால அவளை எப்படிதான் ஒழிக்கலான்னு திட்டமும் போட்டுட்டான். ஒரு நாள் வியாபாரத்துக்கு போறோம்னு சொல்லி நீலியை காட்டுப்பாதை வழியா கூட்டிட்டு போகிறான். ஆனா அங்க யாருமே கிடையாது. அங்க யாருமே இல்லாத இடத்துல வச்சு அவளை நகைக்காகவும் அவளிடம் இருந்து முழுசா விடுபடணும்னு நினைச்சு கொடூரமா கொலையும் செஞ்சிடறான். ஆனா வேற வெர்ஷன் ஸ்டோரிஸ்ல அவளோட தம்பி அல்லது குழந்தையும் சேர்த்து கொல்லப்பட்டதா இருக்குது. இதற்கு வரலாற்று ஆதாரம் சொல்லிட்டு எதுவுமே இல்ல. இது நாட்டுப்புற கதைகள்ல வரும் விவரம் மட்டுமே. சரி, நீலி எப்படி பேயா மாறினா? அநியாயமா இறந்தவங்களோட ஆவி அவ்வளோ சீக்கிரம் அமைதியவே ஆகாதுன்னு நம்ம தமிழர் நாட்டுப்புற மரபுல இருக்குது. அதனாலதான் என்னமோ நீலி தன்னோட கடைசி மூச்சுல என்னை ஏமாத்தி கொன்றவன் நான் ஒருபோதும் விட மாட்டேன்னு சொல்லி சபதமும் எடுத்தாள். அந்த சபதத்தாலேயே அவள் ஆவி பேயாக மாறுச்சுன்னு கதையும் சொல்லுது. பல மாசம் கழிச்சு அதே வணிகன் மீண்டும் அந்த பாதை வழியாக வருகிறான். அவன் முன்னாடி ஒரு அழகான பெண்ணாக நீலி காட்சியளிக்கிறாள். அவளை பார்த்ததுமே அவன் என்ன பண்றான்னு தெரியுமா? அவன் அவளை கொஞ்சம் கூட அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீலி முழுமையா மாறிட்டா. ஏன்னா அவள் மனித உருவத்துல இல்ல, பேயின் மாய உருவத்துல இருந்தாளாம். இப்ப வரப்போற ட்விஸ்ட் தான் இந்த கதையில ரொம்ப பிரபலமான பகுதியா இருக்குது. நீலி கையில ஒரு குழந்தையோட வந்தாளாம். சில கதைகளில் அது உண்மையான குழந்தை இல்லைன்னு சொல்லப்படுது. ஒரு மரக்கட்டையை அல்லது கள்ளிக்குச்சியை மந்திரத்தால் குழந்தை மாதிரி காட்டினாள்னு சொல்லவும் செய்றாங்க. அந்த குழந்தை கூட அப்பான்னு வணிகனை தான் கூப்பிட்டுச்சாம். இதை பார்த்த ஊர் மக்கள், இவள்தான் உன் மனைவி, நீ ஏன் மறுக்கிறன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த வணிகன், இவள் பேய், என்ன கொல்ல வந்திருக்கான்னு பயங்கரமா கூச்சலிட்டு கத்துறான். ஆனா இதை யாருமே நம்ப தயாராவே இல்ல. ஊர் பெரியவங்களா சேர்ந்து இந்த பெண் உண்மையை மட்டும்தான் சொல்றா, இன்றைக்கு மட்டும் அவளோட தங்கிட்டு நாளைக்கு நம்மளோட பிரச்சனை எல்லாத்தையுமே சேர்த்து தீர்த்துக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்கு அந்த வணிகன், அவ கூட இருந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு அந்த பெரியவங்க கிட்ட ஃபுல்லும் போய் பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பெரியவங்களா சேர்ந்து யாருமே இவனுக்கு செவி சாய்க்க முன்வரவே இல்லை. இரவு வந்துருச்சு. அந்த வீட்டுல நீலி தன்னோட உண்மையான பேருவத்தை காட்டினாளாம். தன்னை ஏமாத்தி கொன்ற வணிகனை அதே இரவில் கொன்று பழி வாங்கிட்டாள்னு நாட்டுப்புற கதை சொல்லுது. மறுநாள் காலை வந்துருச்சு. வணிகன் இறந்து கிடக்குறான். அப்போ ஊர் பெரியவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஷாக். அவன் சொன்னதுதான் உண்மைன்னு அப்போதான் அவங்களுக்கு புரிய வந்துச்சு. தவறான தீர்ப்பு கொடுத்துட்டோன்னு குற்ற உணர்ச்சியால அந்த ஊரின் பெரியவர்கள் எல்லாமே தீக்குள்ள குதிச்சு உயிரை விட்டதாகவும், சில பதிப்புகளில் 70 பேர், சில பதிப்புகளில் 72 பேர் இறந்ததாகவும் கதை சொல்லப்படுது. இதனால மட்டும்தான் இந்த கதை தமிழ்நாட்டுல ரொம்பவே ஃபேமஸாவும் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு கல்வெட்டும் சரி, நீதிமன்ற பதிவும் சரி, சமகால வரலாற்று ஆதாரமும் இல்ல. பழைய தமிழ் இலக்கியங்கள், தேவார பாடல்கள், நாட்டுப்புற மரபுகள் ஆகியவற்றில் பழையனூர் நீலி பற்றிய குறிப்புகள் இருப்பதால மட்டும்தான் இந்த கதை பல நூற்றாண்டுகளாக மக்களிடையே வாழ்ந்து வரும் ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுப்புற கதையா கருதப்படுது. அதனால நீலி உண்மையான பேயா என்பதை வரலாறு இன்னமே உறுதி செய்யல. ஆனா அநியாயத்தால உயிரிழந்த பெண்ணின் பழிவாங்கும் ஆவி என்ற கருத்தை மையமாக கொண்ட மிகவும் புகழ்பெற்ற தமிழ் நாட்டுப்புற கதையா இன்னமும் இது சொல்லப்பட்டுதான் வருது. உண்மைக்கும் புராணத்துக்கும் நடுவுல வாழும் மர்மம் பெண்ணாக தான் நீலி பார்க்கப்படுறா. இந்த நீலி கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை வந்து ஒரு ஸ்டோரி வாயில தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா வாட்ச் பண்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.